மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது அவர்களே. பேரு மட்டும் வீராப்பா சொன்னா போதாது, வேற என்ன செய்யணும்? உங்களை மாதிரி ஜெயலலிதா மாட்டம் போய் இப்படி பம்மி நிக்கணுமா? ஞாபகம் இருக்கா? தலைவா படத்துக்காக போய் அப்படியே கையை கட்டி வாயை பொத்தி சப்த நாடிகளும் ஒட்டுங்கி நின்றீர்களே, அப்படியா ஸ்டாலின் இருக்கிறார்? பேரு மட்டும் வீராப்பா வச்சா போதாது, மிசாவை பார்த்து பயப்படாதவர். மிசா காலத்துல கொடிய மிசாவை கண்டு அஞ்சாமல் சிறைச்சாலைக்கு சென்றவர். நீங்க கல்யாணம் ஆகி 6 மாசம் மிசா அறிவிச்சிட்டாங்க எமர்ஜென்சி, திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. அவர் மதுராந்தகத்துல ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறாரு, காவல்துறை அவரை கைது செய்யறதுக்கு வீட்டுக்கு போகுது. அன்றைக்கு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொல்லுகிறார், என் பையன் எங்கேயும் தலைமறை ஆயிட மாட்டான், நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்கிறான், வருவான், வந்ததுக்கு அப்புறம் கைது பண்ணுங்க, இன்று போய் நாளை வாங்கி காவல்துறை அனுப்பி வைக்கிறார். ஸ்டாலின் சென்னை வருகிறார், காவல்துறை நேரா வீட்டுக்கு வர்றாங்க, கோபாலபுரத்துக்கு கைது செய்வதற்கு வாழ்த்தி அனுப்பி வச்சார், போயிட்டு அப்படின்னு. நீங்க இருப்பீங்க ஜெயில 2 நாள் இருப்பீங்க, ஏசி இல்லாம இருக்க முடியும், கேரவன் இல்லாம இருக்க முடியும். உங்களால வீராப்பா பேசினால் போதாது, வேற என்ன செய்யணும்? கோடநாட்டுல போய் காவல் காத்து நின்றீர்களே ஜெயலலிதா அம்மையாரிடம் தலைவா படத்திற்காக, அப்படியா நின்னார் அவர்? எதை வீராப்பா பேசி அவர் சண்டை போடல? சிஐஏ சட்டத்தை எதிர்த்து சண்டை போடலையா? கடும் எதிர்ப்புகளை தாண்டி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்று சட்டம் கொண்டு வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கவில்லையா? என்ன செய்யல? மோடியை மேடையில வைத்துக் கொண்டே மோடிக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருவீர்களா இல்லையா என்று கேட்டாரா இல்லையா? நீங்க எங்களுக்கான பங்கை தர மறுத்தால், நிதியை தர மறுத்தால் நான் வரியை தர மறுப்பேன் என்று சொன்னாரா இல்லையா? என்ன செய்யல வீராப்பா? என்ன பண்ணணும்? இதுனா சினிமாவா? உங்களுக்கு பதிலா ஒரு டூப் நடிகரை வச்சு ஸ்டண்ட் பண்ணி அவனை மாடியில இருந்து குதிக்க விட்டு அப்புறம் நீங்க குதிச்ச மாதிரி கிராபிக்ஸ் பண்ணி கைத்தட்டு வாங்குறது அரசியல். விமர்சிங்க, திருப்பி சொல்றேன், அது என்னங்கிறது இருக்குல்ல, யாரோ எழுதி கொடுத்தா அப்படியே கொண்டு வந்து வாசிக்க கூடாது, பார்த்துட்டு பேசுங்க. ஏன்னா பதில் சொல்றதுக்கு எல்லாம் இருக்கிறோம்.